எது ஒன்று அழிஞ்சே போயிடுச்சு, இதுக்கு மேலே இது வளராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அது மறுபடியும் புத்துயிர் பெற்று பயங்கரமாக வளர ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த செக்கெண்ணெய். செக்கெண்ணெய் அப்படிங்கிறது செக்கெல்லாம் அழித்து அடுப்பெரிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தான் மூட்டு வலி அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்க சொன்னது செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க, அதே டாக்டருங்க ரீபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், அதில் தான் ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதனால தான் மூட்டு வலி வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தாங்க ஒரு காலகட்டத்தில் இது எதுக்குமே ஆகாதுன்னு சொல்லப்பட்ட சிறுதானிய வகைகள், அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து குப்பையில் கொட்டுற அளவுக்கு போன சிறுதானிய வகைகள்லாம் இன்றைக்கி 1/4 கிலோ 1/2 கிலோ 100 கிராம் பாக்கெட்டில் பெரிய பெரிய கடைகளில் விற்கிது. ரொம்ப பெரிய பெரிய கடைகளில் அதனுடைய விலையை பார்த்திங்க அப்படின்னா தலை சுற்றி கீழே உள்ள அளவுக்கு சேல்ஸ் ஆகுது. அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் இருந்தது. சுத்தமாக அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்ச கிராமத்தில் கொஞ்சம் கூட எங்கேயுமே காணவே முடியாமல் இருந்த சிறுதானிய பயிர்கள் எல்லாமே பெரிய பெரிய கடைகளில் விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக பாக்கெட் பண்ணி இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அது மக்கள் நிறைய விரும்பி விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி தான் இந்த நாய் இனமும் இன்றைக்கி மக்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க, உதவலைன்னு சொல்கிறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. அது வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நிச்சயமாக இந்த இனமெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே எல்லாரும் வளர்த்துறவங்க அல்லது இந்த டாக் லவர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க கொண்டு போய் கூண்டு கட்டி அவங்கவுங்க வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் தான் தெரியும் தெருவில் எவ்வளவு பிரச்சனை. நாய் இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனையை மக்கள் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 4 நாய் இருக்கிறதும் ஒரு வாட்ச்மேன் இருக்கிறதும் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா அந்த நாய் தான் பெட்ரு. ஏன்னா இவர் கொடுக்குற சம்பளத்தில் கால்வாசி கூட அதுங்களுக்கு பண்ண தேவையில்லை, அதுங்க அதனுடைய வேலையை செஞ்சிடும். ஆனால் நீங்கள் டாக் லவர்ஸ் அத்தனை பேரும் உண்மையாக நம்புங்க. தெருவில் இருக்கிறவங்களே நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக வரும். நம்புங்க.